ஒரு காலத்தில் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக அமைதியான தீவாக கருதப்பட்ட ஒரு நாடு திடீரென பெரும் பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி மக்கள் தெருக்களில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டது என்றால் நம்ப முடிகிறதா? இலங்கை அப்படித்தான் உலகின் கவனத்தை ஈர்த்தது. 2022ஆம் ஆண்டு இலங்கை சந்தித்த இந்த பொருளாதார சரிவு வெறும் ஒரு நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, இது உலக நாடுகளுக்கே ஒரு பெரிய பாடமாக அமைந்தது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் எப்படி ஒரு நொடியில் சிதைந்து போகும் என்பதை நாம் இன்று 2026ஆம் ஆண்டு திரும்பி பார்க்கும்போது அதன் காரணங்கள் மிகவும் தெளிவாகின்றன. இந்த நெருக்கடி நீண்டகால கொள்கை தவறுகள், உலகளாவிய அதிர்ச்சிகள் மற்றும் நிர்வாகச் சீர்கேடுகளின் ஒரு சங்கமமாகும். பொதுவாக ஒரு நாட்டின் பொருளாதாரம் சீராக இயங்க வெளிநாட்டு நாணயம் எனப்படும் அந்நிய செலாவணி கையிருப்பு மிக முக்கியம். இறக்குமதிக்கு, கடனை திருப்பிச் செலுத்த, ஏன் அன்றாட தேவைகளுக்கு கூட இந்த அந்நிய செலாவணி தேவை. ஒரு நாட்டின் ஏற்றுமதி, சுற்றுலா, வெளிநாடுகளில் வசிக்கும் மக்களின் பணம் ஆகியவைதான் இந்த அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் முக்கிய வழிகள். இந்த வழிகள் அடைபடும் போதுதான் சிக்கல் தொடங்குகிறது. இலங்கையின் நெருக்கடி இந்த அடிப்படை பொருளாதார கொள்கையின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தது. நெருக்கடிக்கு முந்தைய பின்னணி மற்றும் காரணங்கள். இலங்கையின் நெருக்கடிக்கு பல காரணங்கள் பின்னி பிணைந்துள்ளன. இந்த நிலை 2022ஆம் ஆண்டில் உச்சத்தை அடைந்தாலும் அதன் வேர்கள் பல பத்தாண்டுகளுக்கு முன்பே ஊன்றப்பட்டன. போருக்கு பிந்தைய கடன் குவிப்பு. 3 தசாப்தகால உள்நாட்டுப் போருக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு முடிவடைந்தது. இலங்கை தனது உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதிலும் கவனம் செலுத்தியது. இந்த காலகட்டத்தில் ஹம்பாந்தோட்டை துறைமுகம், மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் போன்ற பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கணிசமான வெளிநாட்டு கடன்கள் திரட்டப்பட்டன. குறிப்பாக சீனாவிடமிருந்து பெறப்பட்ட இருதரப்பு கடன்கள் இந்த திட்டங்களில் முக்கிய பங்கு வகித்தன. இந்த திட்டங்கள் எதிர்பார்த்த வருவாயை தரவில்லை என்பதும், பல திட்டங்கள் நிதி ரீதியாக சாத்தியமற்றவை என்பதும் பிற்காலத்தில் தெரியவந்தது. சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் ISB மூலமும் நிதி திரட்டப்பட்டது. இது சந்தை விகிதங்களில் அதிக வட்டி விகிதங்களை கொண்டிருந்தது. வெளிநாட்டு கடன்கள் மற்றும் கடன் மேலாண்மை. இலங்கையின் வெளிநாட்டு கடன் சுமை தொடர்ந்து அதிகரித்து வந்தது. 2019ஆம் ஆண்டில் இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கடன் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP சுமார் 42 விழுக்காடு ஆக இருந்தது. இதில் சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் சுமார் 47 விழுக்காடு ஆகவும், ஆசிய வளர்ச்சி வங்கி, உலக வங்கி போன்ற பலதரப்பு நிறுவனங்களிடமிருந்து பெற்ற கடன்கள் சுமார் 13 விழுக்காடு ஆகவும், சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளிடமிருந்து பெற்ற இருதரப்பு கடன்கள் மீதமுள்ளவையாகவும் இருந்தன. இந்த கடன்களுக்கான சேவை செலவு நாட்டின் அந்நிய செலாவணி வருவாயின் பெரும்பகுதியை விழுங்கியது. நிர்வாகத் தவறுகளும் ஊழலும். 2019ஆம் ஆண்டு பெரும் வரிச்சலுகைகள் அறிவிக்கப்பட்டன. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் மதிப்பு கூட்டு வரி VAT 15%இலிருந்து 8% குறைக்கப்பட்டது. மேலும் பல வரிகள் நீக்கப்பட்டன. இந்த நடவடிக்கை அரசின் வருவாயை பெருமளவு குறைத்தது. உதாரணமாக 2020ஆம் ஆண்டில் அரசாங்கத்தின் வருவாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.3 விழுக்காடு ஆக குறைந்தது. இது 2019ஆம் ஆண்டில் இருந்த 11.6 விழுக்காடு உடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க சரிவாகும். இது பட்ஜெட் பற்றாக்குறையை அதிகரித்தது. மேலும் புதிய கடன்களை நாட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது. உலகளாவிய அதிர்ச்சிகள். 2019 ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் இந்த தீவு நாட்டின் முக்கிய வருவாய் ஆதாரமான சுற்றுலாவை கடுமையாக பாதித்தன. சுற்றுலா பயணிகளின் வருகை உடனடியாக 70 விழுக்காட்டுக்கும் மேல் சரிந்தது. COVID-19 பெருந்தொற்று உலகம் முழுவதும் பரவிய போது இலங்கை மேலும் சிக்கலில் ஆழ்ந்தது. சுற்றுலாத்துறை முற்றிலும் முடங்கியது. வெளிநாடுகளிலிருந்து வரும் பணம், அதாவது வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்கள் அனுப்பும் பணம் குறைந்தது. 2021ஆம் ஆண்டு ரெமிட்டன்சஸ் சுமார் 22 விழுக்காடு சரிந்தது. இதனால் அந்நிய செலாவணி கையிருப்பு வேகமாக கரைந்தது. 2019 இறுதியில் சுமார் 7.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு 2021ஆம் ஆண்டு இறுதியில் 3.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும், 2022 மார்ச் மாதத்தில் 1.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் சரிந்தது. 2022ஆம் ஆண்டு உக்ரைன் போர் வெடித்தபோது கச்சா எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்களின் உலகளாவிய விலைகள் உயர்ந்தன. இது இலங்கையின் இறக்குமதி செலவுகளை மேலும் அதிகரித்தது. பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதி செலவு மட்டும் 2021ஆம் ஆண்டு 2.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. சர்ச்சைக்குரிய கொள்கை முடிவுகள். 2021ஆம் ஆண்டு ரசாயன உரங்களுக்கு முழுமையான தடை. கரிம விவசாயத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை நெல் மற்றும் தேயிலை உற்பத்தியை வெகுவாக குறைத்தது. தேயிலை ஏற்றுமதி இலங்கையின் முக்கிய அந்நிய செலாவணி ஈட்டும் வழிகளில் ஒன்றாகும். இந்த தடை காரணமாக தேயிலை உற்பத்தி 18 விழுக்காடு சரிந்தது. இதனால் உணவுப் பொருட்களின் இறக்குமதி அதிகரித்தது. மேலும் அந்நிய செலாவணி வெளியேற்றம் கூடியது. இந்த கொள்கை அவசரமாக அமல்படுத்தப்பட்டது மற்றும் போதிய திட்டமிடலின்றி செயல்படுத்தப்பட்டது. இலங்கை மத்திய வங்கி அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்து வந்த போதிலும் இலங்கை ரூபாயின் மதிப்பை அமெரிக்க டாலருக்கு எதிராக செயற்கையாக பாதுகாக்க முயற்சித்தது. இது
ஏற்றுமதியாளர்களுக்கு லாபத்தை குறைத்தது மற்றும் அந்நிய செலாவணி வருவாயை மேலும் பாதித்தது. இந்த காரணங்களால் அந்நிய செலாவணி கையிருப்பு கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்தை எட்டியது. 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் இலங்கையின் பயன்படுத்தக்கூடிய அந்நிய செலாவணி கையிருப்பு 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் குறைவாக இருந்தது. அத்தியாவசிய பொருட்களான எரிபொருள், மருந்து, உணவுப் பொருட்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்யக்கூட பணம் இல்லை. இதனால் கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டது. பணவீக்கம் உச்சத்தை எட்டியது. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பணவீக்கம் 70 விழுக்காட்டை தாண்டியது. உணவு பணவீக்கம் 90 விழுக்காட்டை தொட்டது. மக்கள் பல மணி நேரம் வரிசையில் நின்று எரிபொருளுக்காக காத்திருக்க வேண்டிய அவல நிலை உருவானது. இது பரவலான மக்கள் போராட்டங்களுக்கு வழிவகுத்தது. இறுதியில் அரசியல் மாற்றங்களும் நிகழ்ந்தன. நெருக்கடியின் உடனடி விளைவுகள் மற்றும் மீட்சி பாதைகள். இந்த நெருக்கடியின் உடனடி விளைவுகள் மிக கொடூரமானவை. மக்கள் அடிப்படை தேவைகளுக்காக போராடினர். பள்ளிகள் மூடப்பட்டன, போக்குவரத்து முடங்கியது, மருத்துவமனைகளில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது, உயிர் காக்கும் மருந்துகள் கூட கிடைப்பதில்லை என்ற நிலை ஏற்பட்டது. மின்வெட்டுக்கள் தினமும் 13 மணி நேரம் வரை நீடித்தன. ஏப்ரல் 2022ஆம் ஆண்டு இலங்கை தனது வெளிநாட்டுக் கடனை திருப்பிச் செலுத்த இயலாமையை தெரிவித்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை இலங்கை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தை 4 ஆண்டுகளுக்கு அனுமதித்தது. கடுமையான நிபந்தனைகளுடன் கூடிய கடன் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன. இதனால் வரி அதிகரிப்பு, அரசு செலவின குறைப்பு, அரசு நிறுவனங்களின் சீர்திருத்தம் போன்ற சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 2023ஆம் ஆண்டில் மதிப்பு கூட்டு வரி வியாட் மீண்டும் 18 விழுக்காடு ஆக உயர்த்தப்பட்டது. தனிநபர் மற்றும் நிறுவன வருமான வரிகள் அதிகரிக்கப்பட்டன. இவை நீண்ட காலத்தில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க உதவும் என்றாலும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேலும் கடினமாக்கின. அரசியல் ஸ்திரத்தன்மை கேள்விக்குறியானது. சமூக அமைதியின்மை நிலவியது. மீட்சி பாதையில் இலங்கை. IMF திட்டத்தின் கீழ் இலங்கை தனது நிதி நிலையை மேம்படுத்தவும் வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைக்கவும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. 2022ஆம் ஆண்டின் மிக குறைந்த நிலைக்கு பிறகு அந்நிய செலாவணி கையிருப்பு படிப்படியாக மீண்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டின் முற்பகுதியில் இது சுமார் 45 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. பணவீக்கம் கணிசமாக குறைந்துள்ளது. 2022இல் 70 விழுக்காட்டை தாண்டிய பணவீக்கம் 2024ஆம் ஆண்டின் முற்பகுதியில் ஒற்றை இலக்கத்திற்கு சுமார் 5 முதல் 10 விழுக்காடு குறைந்துள்ளது. சுற்றுலாத்துறை மீண்டும் புத்துயிர் பெற்று வருகிறது. 2023ஆம் ஆண்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை 1.5 மில்லியன் கடந்தது. இது 2019ஆம் ஆண்டின் அளவை நெருங்குகிறது. இருதரப்பு மற்றும் தனியார் கடன் வழங்குனர்களுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. சீனா, இந்தியா மற்றும் பாரிஸ் கிளப் நாடுகள் இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு ஆதரவு அளித்துள்ளன. 2023ஆம் ஆண்டில் எதிர்மறை வளர்ச்சியை சந்தித்த இலங்கை 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் நேர்மறையான மிதமான பொருளாதார வளர்ச்சியை சுமார் 23 விழுக்காடு எதிர்பார்க்கிறது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் உலகளாவிய தாக்கங்கள். இலங்கையின் இந்த அனுபவம் மற்ற வளரும் நாடுகளுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை உணர்த்துகிறது. வெளிநாட்டு கடன்களை நிர்வகிப்பதில் உள்ள எச்சரிக்கை, குறிப்பாக நிதி ரீதியாக சாத்தியமற்ற திட்டங்களுக்கு அதிக கடன் வாங்குவதை தவிர்ப்பதன் அவசியம். அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் மற்றும் திடீர் அதிர்ச்சிகளை தாங்கும் திறனை உருவாக்குதல். திடீர் கொள்கை மாற்றங்களின் உரத்தடை போன்றவை விளைவுகள் மற்றும் நீண்டகால பொருளாதார திட்டமிடலின் அவசியம். வெளிப்படையான, பொறுப்பான மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தின் முக்கியத்துவம். ஒரு சில துறைகளை, அதாவது சுற்றுலா, ரெமிட்டன்சஸ் மட்டும் நம்பியில்லாமல் பல துறைகளில் வளர்ச்சி காண்பது, இதுபோன்ற நெருக்கடிகளை தாங்கும் சக்தியை ஒரு நாட்டிற்கு அளிக்கும். பொருளாதார சரிவின் போது பாதிக்கப்படும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை பாதுகாக்க வலுவான சமூக பாதுகாப்பு வலைகள் தேவை. 2026ஆம் ஆண்டாகிய இன்று இலங்கை மெதுவாக மீண்டு வரும் பாதையில் இருந்தாலும் இந்த நெருக்கடியின் வடுக்கள் இன்னும் ஆழமாகவே இருக்கின்றன. பொருளாதார நெருக்கடிகள் என்பது வெறும் புள்ளிவிவரங்கள் அல்ல. அவை மக்களின் வாழ்க்கையை, எதிர்காலத்தை, நம்பிக்கையை புரட்டி போடும் சக்தி கொண்டவை. இலங்கையின் கதை ஒரு நாட்டின் பொருளாதாரம் எவ்வளவு பலவீனமானது என்பதையும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. இது உலக பொருளாதாரத்தில் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளோம் என்பதையும் உணர்த்துகிறது.